ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, நம்ம தண்டர் பாய் வந்து சர்வீஸுக்கு போக போகிறாரு. ரொம்ப டர்ட்டியாக இருக்கார். அதுதான் இன்றைக்கான வீடியோ. என் ஃபோன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. எதை பற்றினா, நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விட போகிறோம். இவர் தான் நம்ம சித்தப்பா. நம்ம நண்பர் வெயிலில் கஷ்டப்படுறாரு நமக்காக. எது ரெக்கார்ட் ஆகுறியா? ஓகே கைஸ், வண்டி எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 606 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிருக்கோம். அது வந்து 606 வந்து ஒரு கம்மியான நம்பர் தான். ஏன்னா நம்ம வண்டி எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டியிருந்தோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம் வண்டியை. இப்போ வந்து நாம் வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:40 AM ஆகுது. நம்ம வண்டியை எங்கே போய் விட போகிறோன்னா, நம்ம அரியலூரில் இருக்க பஜாஜ் அவங்கள்ட்ட வந்து தான் நம்ம சர்வீஸ் விட போகிறோம். அண்ட் இதுதான் நம்ம வண்டியோட ஃபஸ்ட் சர்வீஸ் கூட. இப்போ வண்டியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா வச்சுக்கிங்களேன், நான் கீர் வந்து டவுன் பண்ணும்போதோ சரி, ஃபஸ்ட் கீர் போடும்போதோ சரி, என்னோடய கீர் ஷிஃப்டர் வந்து கீழே லாக் ஆகிக்குது, திருப்பி மேலே வந்து ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து வண்டி இன்ஜின் வந்து ஆயில் மாற்றுறதான பிரச்சனைகள்லாம் இருக்குது. செயின் லூப் அடிக்கணும். பஸ் ஸ்டாண்டு போய் தானே போகணும். மாதா ஸ்கூல் வழியாவா? அம்மா சரி கட்டிக்க விடிக்க விடிய காதலிக்க காதலி. ஆனால் இங்கெல்லாம் என் நண்பனை காணும். அந்த இங்கே இருக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். எங்கே விடுவாங்க? ஃபஸ்ட்டு அப்புறம் வண்டி கீர் டவுன் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் கீர் போட்டாலும் சரி, கீர் வந்து கீழே அப்படி லாக் ஆகிக்குது, திருப்பி மேலே வர மாட்டேங்குது.
மேலே போட்டுக்கு பாரு ப்ரோ, 614. ஆ திருச்சி கிருஷ்ணா டேவிட். அது வந்துடுமா? ஆர்சி வந்ததுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு தான் நம்பர் பிளேட் வாங்கணுமா? ஃபினான்ஸ் ஆர்சி வந்து ஹோல்டு பண்ணவே கூடாது, கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும், ரூலே போட்டுருக்காங்க கவர்மெண்ட். ஹோல்டு பண்ணணும் கஸ்டமர் இருக்கா 250 1300. ஆமாம், ஆயிலுக்கு காசு கொடுக்கணும். ஆயில் ஃபில்டர் மாற்ற அது காசு ஆகும். கூலண்ட் பாருங்க ப்ரோ. ஓகே தான். பேக் பிரேக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? முன்னாடி பிரேக் லோட் பண்ணணும்னு டேய், ரியர் பிரேக் லோட் பண்ணணும், சுத்தமாக ஒன்றுமே இல்லை. லாக் ஆகிடுதான். இல்லைண்ணே, கீழே நம்ம டவுன் பண்ணுவோம் தெரியுமா கீரு, அப்போ கீழே அழுத்தும் போது கீழே நின்றுக்குது, மேலே திருப்பி வர மாட்டேங்குது. हमारा देश के इंडिया में डिजिटल करो. வண்டி சர்வீஸ் விட்டாச்சு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும்னா முடிச்சுட்டு கால் பண்ணுவாங்களாம். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக். நம்ம வண்டியை சர்வீஸ் விட்ருந்தோம். சர்வீஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. நான் எஸ்டிமேட் கேட்டேன். ஃபஸ்ட் சர்வீஸ் தான் இது, ஃப்ரீ சர்வீஸ். அதில் சில நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றுறது இதுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். நான் கால் பண்ணி எவ்வளோ எஸ்டிமேட்னு கேட்டேன். அவங்க சொன்ன எஸ்டிமேட் என்னை அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாட்டுருச்சு. எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1800 சொல்கிறாங்க. 1800. இன்ஜின் ஆயில் என்னோடய வண்டி கெப்பாசிட்டி 1300 ml, அதாவது 1 லிட்டர் 300 ml. சிந்தட்டிக் ஆயில் போட்டாலே 1200 இந்த மாதிரி தான் வரும்.
அதை தாண்டி மேலே வராதுன்னு நினைக்கிறேன். ஊரில் வந்து வானவில் தெரியுது. உங்களோட வானவில் நண்பரை வந்து இதில் டேக் பண்ணுங்கள். ஏன் பாருங்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் காட்டு வீட்டில் போகும்போது நல்லா தெரியும் போல். எங்கள் காட்டு வீட்டுகிட்ட போகும்போது நல்லா தெரியும் போல் இந்த வானவில். டெலிவரி எடுத்துகிட்டு இருக்கோம். டெலிவரிங்கிறேன், பஸ் சர்வீஸ் முடிஞ்சு எடுக்க போகிறேன். 1800 ரூபா சொல்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் காசே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. புரியல ப்ரோ? ஆமாம் ஆமாம், ஆக்ஷன் 2. ஆமாம், வாசன் பிளாக்ஸ். வாசன் பிளாக்ஸ் ப்ரோ, பிளாக்ஸ். சரி ப்ரோ. என்னக்கா அவ்வளோ 1800 ரூபா சொல்கிறீங்க? எந்த ஆயில்? vlog. பயப்படாதீங்க. வாசன் vlogs. கா பில்லு. பே பண்ணிடலாமா? இந்த தருவாங்க. ம் 1500 இல்லை, 1200 சம்திங். 1.2K ஃபோனில் எப்படி சொன்னாங்க. சரிக்கா, இது டாமினார் 400 டூரிங் கிட் இருக்கா? டூரிங் கிட்டு வைசரு, பின்னாடி சேடல், அந்த லக்கேஜ் பேக் வைக்கிறது. ஆர்டர் போட்டால் தருவீங்களா? அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஒரு அது சொல்கிறேன். நம்ஸ்டே. எங்க? இங்கேயா? கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் வந்து வேகத்தையை பார்க்கவே இல்லை. சம்பவம் மாதிரி அண்ணா. காசு கொடுத்துட்டேன்.
சுத்துமட்டத்தின் மாவட்டம். வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அடிங்க, அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது. பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எல்லா வகையிலையுமே அடி விழுது நமக்கு. ₹850 இருக்கும்னு நினச்ச சர்வீஸு 1800 எக்ஸ்ட்ரா 1000 போச்சு. அடுத்து வந்து தண்ணி குடிக்கலான்ட்டு பானிபூரி கடையை சாப்பிட்டு, பானிபூரி கடையில் வந்து காளான் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு கிளாஸை உள்ளே விட்றேன், கிளாஸ் உள்ளே விழுந்துருச்சு. இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வெரி ஆகுது கைஸ், வெரி ஆகுது. லைஃப்பில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நிறையா நினைப்போம், அவ்வளோதான் காலேஜ் முடிச்சிடலாம். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க மைண்ட் செட் சொல்கிறேன், பசங்க சரி போத்தா பொண்ணுங்க ரெண்டு போத்து அப்படி தான். என்னோடய மைண்ட் செட் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோதான் காலேஜ் வந்து ஒரு 4 வருஷம் முடித்தோடனே வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஜாயின் ஆகிறோம். மாதம் ஒரு 20 30 ஒரு சம்பளம் வாங்குகிறோம், லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். சாம்பார் ஆப்புன்னு சொல்லிட்டு M4 வந்து இன்னும் வரையும் என்ன உள்ள அந்த அரியரை நான் இன்னும் கிளியரே பண்ணல. காலேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கூட வர மாட்டேன், செகண்ட் கிளாஸ் தான் வருவேன். என் கிளாஸில் வந்து நானும் இன்னொரு பையன் 2 பேரும் வந்து செகண்ட் கிளாஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் சென்னையில் வந்து ஒரு 8 மாதம் தங்கியிருந்தேன். அப்போ வந்து நிறையா இன்டர்வியூஸ் வந்து நான் அட்டன் பண்ணுவேன். அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கூட்டம் சேர்ந்துருச்சுட்டாலே டக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா போட்டுருவாங்க. நீங்கள் வந்து 12th எத்தனை % இருக்கணும், 11th எத்தனை % இருக்கணும், காலேஜில் பேக்லாக் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திடீர்னு கொண்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது செகண்ட் கிளாஸ் அவங்களாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க, எனக்கு ஓடுறது கூட வாய்ப்பு கிடைக்காது போல். நிவேஷ், என் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ், பெருமையாக சொல்லிப்பேன் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்ட்டு. நான் வந்து அவங்கள குத்தம் சொல்லணும்னு சொல்லலை. நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து சுத்தமாக எழுதலைங்க. ஒரு 15 பக்கம் 17 பக்கம் தான் எழுதியிருப்பேன். அந்த சப்ஜெக்ட்லாம் சத்தியமாக ஊற்றிக்கும். ஆனால் வந்து எல்லாருக்குமே அதே மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால அந்த சப்ஜெக்டை வந்து வாஸ் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பேப்பரையும் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரீவல்யூஷன் போட்டு பார்த்ததில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மார்க் தான் அடிச்சுது நான் பாஸ் ஆகிறதுக்கு. அந்த 8 சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.